பிறந்த நாள் நல்வாழ்த்துக்களை கூறி இந்த திருச்சபையின் சார்பாகவும் சபையின் போதகருடைய குடும்பத்தார் சார்பாகவும் வந்திருக்கிற சபை மக்கள் எல்லாரும் சார்பாக உங்களுக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு உலகம் முழுவதும் இயேசுநாதர் பிறந்தார் அப்படின்னு சொல்லி உலகமே சந்தோஷப்பட்டு கொண்டாடுகிறது. இயேசு பிறந்த புண்ணிய பூமியாகிய அந்த பெத்லகேமிலே, அது இஸ்ரேல் நாட்டிலே இருக்கிறது. ஆயிரக்கணக்கான ஜனங்கள் கூடி ரொம்ப சந்தோஷமா அதை கொண்டாடுறாங்க. அமெரிக்க தேசத்தில் டிசம்பர் மாதம் 1ஆம் தேதி வந்த உடனே, நல்லா கவனிங்க எல்லாரும், யார் அங்கே வேடிக்கை பார்க்கக்கூடாது. செல்போன் எல்லாம் வச்சுருந்தீங்கன்னா கொஞ்சம் ஆஃப் பண்ணிடுங்க, இல்லை சைலண்ட் மோட்டில் போட்டுருங்க. எல்லாரும் இந்த செய்தியை கொஞ்சம் நேரம் கேளு. அமெரிக்காவில் டிசம்பர் 1ஆம் தேதி வந்தால் அங்கே இருக்கிற ஒயிட் ஹவுஸ் என்று சொல்வார்கள், வெள்ளை மாளிகை, அதெல்லாம் ஜனாதிபதி இருப்பார். ஒரு பிரமாண்டமான ஒரு கிறிஸ்துமஸ் ட்ரீ அங்கே வைக்கப்பட்டு இருக்கும். அவர் அந்த பட்டனை அழுத்தின உடனே அந்த கிறிஸ்துமஸ் லைட் எரிய ஆரம்பிக்கும். ஸ்டார்கள் எல்லாம் வெளிச்சம் துவங்க ஆரம்பிக்கும். அவர் ஒயிட் ஹவுஸ்லேருந்து அதை துவக்குவார். அதற்கு பின்பு அமெரிக்கா தேசம் முழுவதும் கிறிஸ்துமஸ் கொண்டாட்டம் ஆரம்பிக்கப்படும். அது வளர்ந்த பெரிய நாடுகளெல்லாம் இயேசுநாதருடைய பிறப்பை மகிழ்ச்சியாய் கொண்டாடுகிறார்கள். நான் பலமுறை லண்டனுக்கு போயிருக்கிறேன். இதே டிசம்பர் மாதத்தில் தான் அங்கே இருந்து ஆண்டவருடைய ஊழியத்தை செஞ்சுட்டு இந்தியாவுக்கு நான் வந்திருக்கிறேன். ஒரு முறை டிசம்பர் இதே 1ஆம் தேதி என்னை தங்க வைத்திருந்த வீட்டுக்காரர்கள், பாஸ்டர் இன்னைக்கு சாயந்தரம் நம்ம வெளியே போய் பார்ப்போம், இன்னைக்கு 1ஆம் தேதி இங்கே கிறிஸ்துமஸ் துவக்குவாங்க பார்ப்போம் என்று சொன்னாங்க. நம்ம டி நகர் மாதிரி ஒரு பெரிய பஜார் இருக்கு. அங்கே சும்மா லைட்டாக விளக்கெறியுது, அவ்வளோதான். வெளிச்சம்லாம் கம்மியாக இருக்கு. நிறைய பேர் கிறிஸ்துமஸ் தாத்தா ட்ரெஸ் போட்டுக்கிட்டு, பெரியவங்க சின்னவங்க லேடிஸ் எல்லாம் எல்லாருக்கும் கை கொடுத்து மகிழ்ச்சியாக நடமாடுறாங்க. அந்த ஏரியாவுடைய மேயர் அவர் வர்றாரு, காரில் வர்றாரு. ஜெபம் பண்ணி ஒரு பைபிள் வசனத்தை வாசித்து இந்த கிறிஸ்துமஸ் கொண்டாட்டத்தை நான் துவக்கி வைக்கிறேன்னு சொல்லி அவர் ஆரம்பித்து வச்ச உடனே அந்த டி நகர் ஏரியா மாதிரி இருக்கிற, அதை விட ஒரு 3 மடங்கு இருக்கும் நீளம் அகலம்லாம். அடுத்த நொடி அவ்வளவு லைட்டு ஏரியா இருந்துச்சு. அது வரைக்கும் லைட்டெல்லாம் போடாமல் சின்ன சின்ன வெளிச்சத்தில் தான் நடமாடுறாங்க. அதை போட்ட உடனே லைட்டெல்லாம் ஏறி எனக்கு எல்லாம் இந்த விஷ் யூ ஹாப்பி கிறிஸ்மஸ்ங்கிற ஆங்கில பாடல்களை பாடி ரோட்டில் டான்ஸ் ஆடி மியூசிக் வாசித்து ரொம்ப சந்தோஷப்படுகிறார்கள். அது மாத்திரமல்ல, அங்கங்கே நிறைய ஸ்டால்ங்க இருக்கும். விதவிதமாக கேக்குகள் இருக்கும், விதவிதமாய் ஸ்வீட்டுங்க இருக்கும். நீங்கள் போய் வேணுங்கிறத எடுத்து சாப்பிடலாம், யாரும் உங்களை ஒன்றும் கேட்க மாட்டாங்க. அது நிறைய வச்சுருப்பாங்க. அதில் எடுத்து கொஞ்சம் டேஸ்ட்டு பார்க்கலாம், இதில் கொஞ்சம் எடுத்து டேஸ்ட்டு பார்க்கலாம். அப்படி அவர்கள் அந்த கிறிஸ்மஸை அவர்கள் சந்தோஷமாய் கொண்டாடுகிறார்கள். நம்ம வீட்டில் ஒரு குழந்தை பிறந்தால் நமக்கு சந்தோஷம் இருக்கத்தானே செய்யுது. ஒரு வீட்டில் ஒரு குழந்தை பிறகு அந்த குழந்தை 10 மாதம் சுமந்து பிறந்த உடனே அந்த தாய்க்கு எவ்வளோ பெரிய சந்தோஷம், அந்த அப்பா அம்மாவுக்கு எவ்வளோ சந்தோஷம், உறவினர்களுக்கு எவ்வளோ சந்தோஷம். அதே போல் உலகத்துக்கே ஒரு பாலகன் குழந்தையாய் பிறந்த போது சந்தோஷப்படாமல் இருக்க முடியுமா? இன்றைக்கு நீங்கள் இயேசுவை பற்றி என்ன அறிந்திருக்கிறீர்கள் என்று எனக்கு தெரியாது. ஒருவேளை நீங்கள் கிறிஸ்தவர்கள் அல்லாத பக்தி உள்ள பிள்ளைகளாக நீங்கள் வந்திருக்கலாம். இயேசுநாதர் நான் கேள்விப்பட்டிருக்கிறேங்க. இயேசுநாதரை எனக்கு தெரியும், ஓரளவு நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், ஆனால் நிறையாலாம் எனக்கு தெரியாது அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். இன்னைக்கு அதை பற்றி உங்களுக்கு சில விஷயங்களை சொல்லி உங்களுக்காக ஜெபிக்க நான் விரும்புகிறேன். அப்போ நீங்கள் முன்னே வந்து நீங்கள் ஜெபித்து கொள்ளலாம். இயேசுநாதர் இந்த பூமியில் பிறந்தபோது அவரை பற்றி ஒரு வசனம் இப்படி சொல்லுகிறது.
இயேசுவானவர், அதாவது லூக்கா 22ஆம் அதிகாரம் 52ஆம் வசனம், லூக்கா 2:52 இப்படி சொல்லுது, இயேசுவானவர் ஞானத்தினாலும், நல்லா கவனிங்க, நிறுத்தி வாசிங்க பிரதர். இயேசுவானவர் ஞானத்திலும், எதுல? ஞானத்திலும், ஞானம், ஞானம், விஸ்டம், ஞானத்திலும், வளர்த்தியிலும், தேவ கிருபையிலும், மனுஷ தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார். நல்லா கவனிங்க, புது வருஷத்துக்குள்ள போறோம். இந்த பழைய வருஷம் எப்படியோ உங்களுக்கு இருந்திருக்கலாம், பயப்படாதீங்க, கலங்காதீங்க. பிறக்கிற புது வருஷத்தை உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி தருவார். அல்லேலூயா சொல்ல பார்க்கலாம். இங்க இயேசுநாதர் பிறந்தார், அவர் வளர்ந்தார் அப்படின்னு சொல்லி. சரி, எதுலெல்லாம் வளர்ந்தார்? வேதம் சொல்லுது ஞானத்திலும், அதுக்கப்புறம் வளர்த்தியிலும். அதாவது ஞானம், நல்ல அறிவு. சில பிள்ளைங்க நல்ல புத்திசாலியா இருப்பாங்க, சிலது புத்தி கெட்டதா இருக்கும். அப்பா அம்மாவை கவனிக்காது, அப்பா அம்மா சொல் பேச்சு கேட்காது, ஒழுங்கா ஸ்கூலுக்கு போகாது, படிக்காது, வேலை செய்யாது, ஊர் சுத்திக்கிட்டு இருக்கோம், தண்ட சோறு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். அதுக்கெல்லாம் என்ன தெரியுமா? ஞானம் இல்லை. நம்ம அப்பா அம்மா எவ்வளோ கஷ்டப்பட்டு நம்மளை பிறந்து ஆளாக்கி இவ்வளோ ஆளாக்கிட்டாங்களே. நான் வர்ற வழியில் இந்த நேதாஜி நகர்னு ஒன்று இருக்குது, அங்கே ஒரு வீட்டுக்கு நான் ஒரு முறை போயிருந்தேன். அங்கே ஒரு அம்மா, வயசான அம்மா, பிளாட்ஃபார்மில் உட்காந்து இட்லி கடை வச்சு நிற்கிறாங்க. அந்த இட்லி வியாபாரம் விற்று அதில் ஒரு 15 ரூபா 20 ரூபா கிடைக்கும். அதில் திரும்ப அரிசி வாங்கி மாவு அரைச்சி சட்னி, சாம்பார், ஒரு சின்ன அடுப்பு, அதுக்கு கொஞ்சம் சுள்ளிங்கெல்லாம் வச்சு வியாபாரம் பண்ணுறாங்க. அந்த அம்மா, நான் ரோட்டில் ஜெபம் பண்ணிட்டு வரும், என்ன கேட்டாங்க, அப்பா நீ என்ன கிறிஸ்துவ ஃபாதரா அப்படின்னாங்க. ஆமாம்மா அப்படின்னு. எனக்கு ஒரு ஜெபம் படிச்சுட்டு போயேன் அப்படின்னு சொன்னாங்க. சரி, நான் வந்து அந்த அம்மா பக்கத்தில் பிளாட்ஃபார்மில் போய் உட்கார்ந்தேன். என்னம்மா வியாபாரம் பண்ணுறீங்க, எப்படி போகுது அப்படின்னு. அவங்க சொன்னாங்க, சும்மா கொஞ்சம் பால் அரிசி போட்டு மாவரைச்சி இட்லி வியாபாரம் பண்ணுறேன். என் பையன் ஒருத்தர் இருக்கிறான், வேலைக்கே போக மாட்டான். அவன் வந்து சாப்பிட உட்காந்துட்டானா, நான் அரைச்ச மாவில் பாதி இட்லி அவனே தின்றுவான். நான் சொல்லுவேன், டேய் வேலைக்கு போட ஒரு 50 ரூபா காசு வாங்கிட்டு வாடா. அம்மா பாரு 20 ரூபா 15 ரூபா 10 ரூபாய்க்கு நான் கஷ்டப்படுறேன், நீ நிறைய செய்யணும், ஒரு 50 ரூபா சம்பாதிச்சு கொடுத்தா போதும் அப்படின்னு நான் சொல்லுவேன். அது சொல்ல, நான் ஏன் வேலைக்கு போகணும், நீ தானே என்னை பெத்த, போடு இட்லி கொடு, தோசைலாம் செய்யறது இல்லையா, தோசை சுட்டு கொடு. பாதி இடத்துக்குருவாங்க, மீதி இருக்கிறத வியாபாரம் பண்ணால் எனக்கு அசலுக்கே தேராது தம்பி, இப்படி ஒரு பிள்ளையை பெற்று வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த தாய் கண் கலங்கினாங்க. கொஞ்சமாக ஞானம் இருந்தால் அந்த வாலிப பிள்ளை அப்படி செய்வானா யோசிப்பாங்க. இன்னைக்கு நிறைய பிள்ளைகள் அப்படித்தான். நாங்கள் இருக்கிற பிள்ளைகளெல்லாம் கேட்குறேன், இயேசுநாதர் வளர்ந்த மாதிரி நல்ல ஞானத்தில் வளருங்க, நல்லா படிங்க. உங்களை அப்பா அம்மா எவ்வளவோ கஷ்டப்பட்டு உங்களை படிக்க வைக்கிறாங்க. நல்லா படித்து எவ்வளோ தூரம் படிக்கணுமோ படித்து ஆளாகி நல்ல நல்ல நிலைக்கு வந்து உங்கள் அப்பா அம்மாவை நல்லா கவனிங்க. கூலி வேலை செஞ்சு, வீட்டு வேலை செஞ்சு, ரோடுகளை பெருக்கி, துப்புரவு பணியாளராக இருந்து, பெயிண்ட் அடித்து, கட்டடம் கட்டுற வேலையிலேருந்து இன்னும் என்னென்னவோ கூலி வேலை செஞ்சு உங்களை கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாங்க. நீங்கள் படிங்க, உங்களுக்கு அந்த ஞானத்தை நீங்கள் அதிகமாக பெருக்கிக் கொள்ள வேணும். நல்லா ஸ்கூலில் கவனிங்க, வீட்டில் வந்து நல்லா ஹோம்ஒர்க் பண்ணுங்கள், ஸ்கூல்லையும் வீட்லேயும் நல்லா படித்து நல்ல மார்க் எடுங்க. செல்ஃபோனை நோண்டுறதோ, சைக்கிள் எடுத்துகிட்டு பைக் எடுத்துகிட்டு சுற்றுறது, ஃப்ரெண்ட்ஸுங்க கூட சுற்றுறது, அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. இயேசு அப்படி பண்ணலை. இயேசு குழந்தையாக இருந்தபோது அவர் எப்படி வளர்ந்தாரா? ஞானத்தில் வளர்ந்தார். அடுத்ததாக சொல்லியிருக்கிறது வளர்த்தியில். எதில் வளர்ந்தாரா? வளர்த்தி. வளர்த்தினா என்னன்னா, ஒரு குழந்தை பிறந்து சில மாதம் ஆன உடனே அந்த குழந்தை என்ன செய்யணும்? கூப்பிடப்படணும்.
தாய்மார்களுக்கெல்லாம் தெரியும். முதல்ல போட்ட இடத்துல கையை காலை உதறிக்கிட்டு இருக்கோம். கொஞ்ச நாள் கழிச்சு அந்த குழந்தை என்ன செய்யும்? கூப்பிடப்படுவோம். அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு அந்த படுத்துக்கிட்டே என்ன செய்ய ஆரம்பிக்கும்? மூவ் பண்ண ஆரம்பிக்கும். அப்புறமா கொஞ்சம் நீங்களும் அப்படித்தான், நானும் அப்படித்தான், நீங்களும் அப்படித்தான். அதுக்கப்புறமா கொஞ்சம் மனுஷன் எழுந்து உட்காரும். அதுக்கப்புறம் மெதுவாக நடக்க ஆரம்பிக்கும். இதெல்லாம் எனக்கு தெரியுமா, அந்தந்த மாதத்துல நடந்துச்சுன்னு சொன்னா அப்பா அம்மாவுக்கு சந்தோஷமா இருக்கும். பிறந்து 2 வருஷம் ஆச்சு, கூப்பிடவே படுக்கலை, போட்ட மாதிரியே கிடக்குதுன்னா அவங்களுக்கு எப்படி இருக்கும் பாருங்க. சின்ன வயசுல அந்த ஓ ஆ அப்படின்னு அது பேசுறது, பேச ஆரம்பிக்கும். அது என்ன மொழின்னு தெரியாது, அதுக்கு அர்த்தம் கிடையாது. அதுக்கு அர்த்தம் அவங்க அம்மாவுக்கு மட்டும்தான் தெரியும், வேற யாருக்கும் தெரியாது. அம்மாவை பார்த்தோன்னா அது பேசும். அது பேசும்போது அம்மா பார்த்து சிரிப்பாங்க, அவ்வளோதான். நம்மலாம் போய் ஊ ஆனா அது புரியாது. ஆனால் பேச ஆரம்பிக்கும். 5 வயசு ஆகியும் பேசலாம் எப்படி இருக்கும் பாருங்க, கஷ்டமா இருக்கு இல்லையா? அதனால தான் இயேசு சொல்லியிருக்கு, அவர் ஞானத்திலும் வளர்ந்தார், வளர்ச்சியிலும் வளர்ந்தார், அடுத்து தேவனுடைய கிருபையிலும் வளர்ந்தார். தேவ தயவு, தேவ இரக்கம், தேவனுடைய அனுக்கிரகம் அதுலேயும் வளர்ந்தாரா. கடைசியில் ஒன்று சொல்லியிருக்கு, நீங்க அதைத்தான் நான் சொல்லி உங்ககிட்ட பிரசங்கம் பண்ணிட்டு ஜெபம் பண்ண போறேன். மனுஷ தயவு. எல்லாரும் சொல்லுங்க, மனுஷ தயவு. அப்ப நம்ம வாழ்ற வரைக்கும் நமக்கு யார் தயவு வேணும்? சொல்லுங்க எல்லாரும், மனுஷ தயவு வேணும். மனுஷர் தயவு இல்லாமல் இந்த உலகத்துல யாருமே என்ன செய்ய முடியாது. இப்ப நான் உங்ககிட்ட பேசுறேன், என் சத்தத்தை பின்னால இருக்கிற வரைக்கும் கேட்குறீங்க. அதுக்கு காரணம் என்னன்னா, யாரோ ஒரு மனுஷர் இந்த மைக்கை கண்டுபிடிச்சு கொடுத்தாரு. அந்த மைக்கில் நான் பேசுறேன், நீங்க எல்லாரும் என்ன செய்றீங்க? அவர் ஆம்பிளிஃபையரை கண்டுபிடிச்சாரு. யாரோ ஒரு மனுஷன், அவர் பண்ணின அந்த தயவு இன்னைக்கு நாம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்? அனுபவிக்கிறோம். அந்த கரண்ட் எல்லாம் இருக்குது, லைட் இல்லைன்னா நம்ம என்ன செய்வோம்? இருட்டில் உட்காந்துக்கிட்டு இருப்போம். அப்போ யாரோ ஒருத்தர் ஒன்று கண்டுபிடிச்சு நமக்கு உதவி செஞ்சாங்க பாருங்க. அது போலதான் இன்னைக்கும் நமக்கு மனுஷருடைய தயவு கட்டாயம் நமக்கு என்ன செய்யணும்? தேவை. யாராகினும் இந்த உட்காந்துருக்கவங்களை பார்த்து ரொம்ப அன்பா கேட்கிறேன், எனக்கு எவன் தயவும் தேவையில்லை, எவன் தயவும் தேவையில்லை, நான் பார்த்துக்கிடுவேன், எனக்கு தெரியும், என் கூட கடவுள் இருக்கிறாரு, அவர் எல்லாம் பார்த்துக்குவாரு. அப்படிலாம் நீங்க பேசுனீங்கன்னு சொன்னா நீங்க இயேசுவை சரியா புரிஞ்சுக்கிடலன்னு அர்த்தம். இயேசு தேவகுமாரனாகவே பிறந்தா கூட அவருக்கு யார் தயவு தேவைப்பட்டது? மனுஷனுடைய தயவு தேவை. சாகிற வரைக்கும் மனுஷன் தயவு தேவைப்பட்டதுங்க. பிறக்கும் போது மரியாள் அவளுடைய கற்பத்தை கொடுத்தால், கடைசியில அரிமத்தியா ஊரானாகிய யோசேப்புன்னு ஒருத்தன் தன்னுடைய கல்லறையை கொடுத்தான். ஒருத்தர் கருவறையை கொடுத்தாங்க, இன்னொருத்தன் என்ன கொடுத்தான்? கல்லறையை கொடுத்தான். ஊழியம் செய்யும் போது ஒருத்தன் படகையே கொடுத்தான். அந்த படகுல இருந்து ஆக இந்த மனுஷனுக்கு தயவு கிடைச்சதுனாலதான் அவரால் என்ன செய்ய முடியுது? ஊழியம். அதனால இன்னைக்கு நான் சொல்றேன், புது வருஷத்துக்குள்ள போகும்போது யார்ட்டனா சண்டை கிட்ட போட்டு பேசாம உன் பேச்சு கா தூ தூ கா அப்படின்லாம் சொல்லி சொந்த பந்தம், பக்கத்து வீடு, உறவினர்கள், நண்பர்கள் வட்டாரத்தில் சபைக்குள்ளேயே சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. பக்கத்தில் உட்காந்துருக்கோம், தோத்திரமே பண்ணாதுங்க. அந்த மாதிரிலாம் உட்காந்துட்டு இருப்பாங்க. அப்படிலாம் பண்ணாதீங்க. எல்லாருக்கும் என்ன தேவை? சத்தமா சொல்லுங்க. கீழே விழுந்துட்டோம்னா ஒருத்தர் வந்து நம்மளை என்ன செய்யணும்? தூக்கணும் இல்லை, அதுக்கு ஒருத்தர் வேணும் இல்லை. யாரும் என்ன தூக்காத, நானே எந்திரிச்சுக்கிறேன் அப்படின்னா நீ என்னைக்கு எந்திரிப்ப? உன் மேல பைக்கு கிடக்குது, உன் கால் வீலுக்குள்ள மாட்டிக்கிட்டு இருக்குது, நீ எப்படி எந்திரிப்ப? நீ அப்போ அந்த இடத்துல ஒருத்தருடைய உதவி என்ன செய்யுது? தேவைப்படுது. அப்ப இயேசு இந்த பூமியில வாழ்ந்த பொழுது மனித தயவிலே அவர் என்ன செஞ்சாரா? வளர்ந்தார். எல்லாரும் சொல்ல பார்க்கலாம், மனுஷ தயவிலே இயேசு. இங்க உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு கேள்வி, நிறைய பேர் என்கிட்ட கேட்பாங்க. நிறைய இந்த அரசியல்வாதிகள், அப்புறம் அந்த என்ன சொல்றது, அமைப்புகள்ல சொல்றாங்க, இயேசுநாதர் வந்து 2000 வருஷம் தானே ஆகுது, அதுக்கு முன்னாலே நாங்க இருக்கிறோம், அதுக்கு முன்னாலே எங்க இயக்கம் இருக்கிறது, எங்களுடைய அது இருக்கு இது இருக்கு அப்படிம்பாங்க. அவங்க சத்தியத்தை தெரியாம சொல்றாங்க. இயேசுநாதர் வந்து 2000 வருஷங்கிறது உண்மைதான். அப்ப 2000 வருஷம் தான் ஆகுதுங்கிறது கிடையாது. இயேசு தேவகுமாரனாக உலக தோற்றத்திற்கு முன்னமே அவர் பரலோகத்துல பிதாவினுடைய மடியில் என்ன செஞ்சாரா? இருந்தார். இங்க பூமிக்கு எப்ப வந்தார்னா 2000 வருஷத்துக்கு முன்னால மனுஷ அவதாரம் எடுத்து வந்தார். எப்படி வந்தாரு? தேவன் யாரா மாறினாரு? கரெக்ட் சொல்லுங்க. மனுஷனா, திரும்ப சொல்றேன், தேவன்
யாரா மாறினாரு? மனுஷனா மாறி வந்தாரு. அப்பொழுதுதான் 2000 வருஷம் ஆகுது. அதைத்தான் நாம என்ன சொல்றோம்? அவர் மனுஷனா வந்ததை தான் கிறிஸ்துமஸ் சொல்றோம். அவர் தேவனா இருந்த போது எத்தனை கோடிக்கணக்கான வருஷம் இருந்தான்னு யாருக்குமே தெரியாது. அது அனாதி காலம் என்று வேதம் சொல்லுது. அந்த காலத்துல அவர் இருக்கிறாரு. அப்ப எதுக்கு 2000 வருஷத்துக்கு முன்னால வந்தார் அப்படின்னா, நல்லா கவனிங்க, கஷ்டப்படுகிற மனிதர்களை தேடி வந்து கஷ்டம் அனுபவிக்கிறவர்களுக்கு உதவி செய்வதற்காக அவரும் ஒரு மனிதனாக என்ன செஞ்சாரு? அவதாரம் எடுத்து வந்தார். ஒரு சின்ன பையன் மழை பெஞ்சு ஒரு சின்ன காவால தண்ணி ஓடுது. அவங்க வீட்டுக்கிட்டே அப்படியே கூரை இருந்து வழி ஓடுது. அங்க உட்காந்துக்கிட்டு என்னமோ தண்ணியை பார்த்து பேசுறான், கத்துறான், அப்புறம் அழுகுறான், கையை காலை உதறிட்டு அழுகுறான். அவங்க அம்மா பார்த்துட்டு வந்தாங்க. என்னடா அழுதுகிட்டே இருக்கிற, என்னடா அப்படின்னு கேட்டாங்க. அது சொன்னா, அம்மா இங்க பாருமா, இந்த எறும்புகள்லாம் நடந்து போய் போய் அப்படியே தண்ணிக்குள்ள விழுது, தண்ணி எல்லாம் இந்த எறும்பை என்ன செய்யுது? அடிச்சுக்கிட்டு போயிடுதுமா. நான் சொல்றேன், மழை பெய்யுது, தண்ணி நிறைய வருது, இந்த பக்கம் போகாதீங்க, நீங்க அப்படியே மேலே ஏறி சோறு பக்கமா போயிடுங்கன்னு நான் எவ்வளவோ சொல்றேம்மா. இந்த எறும்பு என்ன செய்ய மாட்டேங்குது? கேட்க மாட்டேங்குமா, எல்லாம் தண்ணிக்குள்ள விழுந்து செத்துக்கிட்டே இருக்குமா அப்படின்னு சொன்னேன். உடனே அம்மா தன் மகனை வாரி அணைச்சிக்கிட்டு அவனை பார்த்து சொன்னாங்க, மகனே, நீ மனுஷன், அது எறும்பு, நீ என்ன சொன்னாலும் அதுக்கு கேட்காது, புரியாதுப்பா. அதுக்கு புரியணும், புரியும் மொழியில் நீ பேசணும்னா என்ன செய்ய தெரியுமா? நீ எறும்பா மாறி அந்த கூட்டத்துக்குள்ள போய் நின்றுக்கிட்டு, இங்கே தண்ணி ஓடுது, இதில் விழுந்தீங்கன்னா செத்துருவீங்க, மேட்டிலேயே அப்படியே சோறு உரமாக போயிட்டீங்கன்னா உங்களுக்கு பாதிப்பு இல்லைன்னு நீ எறும்பா மாறி சொன்னால் தப்பாக விளங்கும். இல்லைன்னா அதுங்களுக்கு விளங்காது, அதுங்களை நம்ம காப்பாற்றவும் முடியாது. தண்ணியிலேருந்து எங்கேயோ ஒரு ஓரமாக போய் இன்னொரு இடத்துல அது கரையில் ஏறலாம் அப்படின்னாங்களாம். ஆமாங்க, தேவகுமாரனாய் காணக்கூடாத ஒளியில சகல அதிகாரத்தோடு கூட பரலோகத்தில் வாழ்ந்து கொண்டு இருந்தார். பூமியில பார்த்தா மக்கள் கஷ்டப்படுறாங்க. வறுமை, தரித்திரம், பாவம், சாபம், குடி, வெறி, குடும்பத்துக்குள்ள சண்டை சச்சரவு, ஒருத்தன் சூன்யம் பண்ணிடுறான், ஒருத்தன் மாந்திரிகம் பண்ணுகிறான், எத்தனையோ ஆபத்துகள், கண்ணீர்கள், தலை தூக்க முடியல, தற்கொலை பண்ணி செத்துடலாமா, ஏன் எனக்கு இந்த வாழ்க்கை, இப்படிப்பட்ட வாழ்க்கை நான் வாழணுமா, ஏன் இறைவன் என்னை இப்படி சோதிக்கிறான், இப்படி எல்லாம் ஜனங்க புலம்புகிறதை பரலோகத்திலிருந்து தேவன் பார்த்தார். அவர் தேவனாய் இருந்து கொண்டு உதவி செய்ய முடியும் என்றாலும் மக்கள் புரிந்து கொள்ள மாட்டார்கள். ஆகினால் அவர் என்ன செஞ்சாரா, 2000 வருஷத்துக்கு முன்னாடி மனிதனாய் இந்த பூமிக்கு இறங்கி வந்தார். அப்படி இறங்கி வந்து அவதரித்த நாளை தான் கிறிஸ்து பிறந்த நாள் என்று சொல்லி இந்த உலகம் கொண்டாடி கொண்டிருக்கிறது. எல்லாம் கை தட்டி ஆண்டவருக்கு தேங்க்ஸ் பண்ணுவாங்க. தெய்வம் காணக்கூடாத ஒளியில் இருக்கிற தேவன் மனுஷராயிட்டாரு. மனுஷரானவர் நல்லா கவனிங்க, எங்க பிறக்கலாம்? ஒரு ராஜா வீட்டில் பிறக்கலாம்ல, ஒரு பெரிய பிரபு வீட்டில் பிறக்கலாம்ல, ஒரு பெரிய ஐஸ்வர்யவான் பணக்கார வீட்டில் போய் பிறக்கலாம்ல, பெரிய வசதி படைத்த நிலக்கிழார்கள் பண்ணையார் வீட்டில் போய் பிறந்தா சொகுசா வாழலாம்ல. எங்க பிறந்தார் தெரியுமா? ஒரு தச்சனுடைய குடும்பம், ஒரு தச்சனுடைய குடும்பம். அன்னைக்கு வேலை செஞ்சு 2 மனக்கட்டை வித்தாத்தான், 2 ஸ்டூல் வித்தாத்தான், ஒரு வாரத்தில் ஒரு கலப்பையாயிலும் செஞ்சு கொடுத்தா விவசாயி வாங்கி பயன்பட்டாதான் அந்த மரியா யோசேப்புக்கு 10 காசு கிடைக்கும். அதை வச்சு தான் அந்த குடும்பத்தை காப்பாற்றணும். அப்போ இயேசு பிறக்கும்போது வசதி உள்ள வீட்டில் பிறக்கலை. எங்கே பிறக்கிறார் தெரியுமா? ஒரு ஏழை குடும்பத்தில், ஏழை ஒரு தச்சனுடைய வீட்டில் பிறக்கிற. எதுக்குன்னா, இந்த இடத்துல பிறந்தா தான் இவன் பசினா எனக்கு என்ன தெரியும், இவன் வீட்டுக்கு வாடகை கொடுக்க முடியாமல் கஷ்டப்படுறது எனக்கு தெரியும், இவன் பிள்ளைகளுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்ட முடியாமல் அவன் கஷ்டப்படுறது எனக்கு தெரியும். பிள்ளைங்க சில நேரத்தில் ஆசைப்பட்டாமா எனக்கு அதை வாங்கி கொடு, இதை வாங்கி கொடுன்னு சொல்லும்போது அதை வாங்கி கொடுக்க முடியாமல் அந்த பெற்றோர் கஷ்டப்படுறாங்கல்ல, அதை
அதெல்லாம் நான் அப்பொழுதுதான் புரிந்து கொள்ள முடியும். சில ஃபங்க்ஷன் நேரத்தில் அவங்கள உற்றார் உறவினர் மதிக்காம உதாசீனப்படுத்துறது என்னன்னு அங்க பிறந்தா தான் எனக்கு தெரியும். அவங்க விசேஷ நாட்டு ஒரு ட்ரெஸ் எடுக்க முடியாம, தீபாவளிக்கு எடுக்கலங்க, பொங்கலுக்கு எடுக்கலங்க, என் குழந்தைகளுடைய பிறந்த நாளுங்க, ஒரு 200 ரூபாய்க்கு ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுத்தாங்க ரெடிமேட்ல, அதுக்கு கூட வழி இல்லைங்க, ஒரு 50 ரூபாய் கொடுத்தாங்க என்று சொல்றாங்க பாருங்க. அந்த மாதிரி கஷ்டத்தெல்லாம் படுகிற குடும்பத்துல நான் பிறந்து அவங்க கஷ்டத்தை நான் உணர்ந்தா தான் கஷ்டப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய நான் வல்லவராய் மாற முடியும் சொல்லிதான் இயேசு அந்த ஏழை குடும்பத்துல பிறந்தார் என்று சொல்லி பார்த்தோம். எனக்கு அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்து உங்களுக்கான தெய்வங்கிறத மறந்துடாதீங்க. உங்க கஷ்டம் அவருக்கு தெரியும், உங்க பசி அவருக்கு தெரியும், உங்க துன்பம் அவருக்கு தெரியும். உள்ள வரும்போது என்ன வேதனையோடு இருந்தீங்க, இந்த வருஷத்தை துவக்கிட்டேன், இந்த வருஷம் 2024 பீட பிடிச்ச வருஷமா இருக்கு, எதுவுமே எனக்கு நல்லது நடக்கலையே என்று சொல்லி உங்க உள்ளத்துல சில நேரங்கள்ல அது போன்ற எண்ணங்கள் இருக்கலாம். கவலைப்படாதீங்க, இன்னும் கொஞ்ச நாள்ல உங்க போராட்டத்துக்கெல்லாம் முடிவு வரப்போகிறது. உங்களுக்கு ஒரு நல்ல வாழ்வு, ஒரு புதிய சந்தோஷமான ஒரு புதிய வாழ்க்கையை கொடுக்க கர்த்தர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. கைத்தட்டி எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. இப்ப சொன்ன பாருங்க, மனுஷன் தயவு இயேசு பிறக்கணும். பிறக்கும் போது மரியாள் என்ற ஒரு கன்னி அம்மாட்ட போய் கேட்கிறாங்க, அம்மா உன் கற்பத்தை கொடுக்குறியாமா? இயேசு இந்த பூமியில தெய்வ மனுஷனா பிறக்கணும், உன் மூலமா இயேசு பிறப்பாரு, நீ கொஞ்சம் கற்பத்தை கொடுக்குறியா அப்படின்னு உடனே ஒரு கன்னி பெண் தன்னுடைய கர்ப்பத்தை இயேசுநாதருக்கு கொடுத்தாரு. அந்த மனுஷி தயவுல தான் இயேசு இந்த பூமிக்கு என்ன செஞ்சாரு? பிறந்தார் என்று சொல்லி பார்த்தோம். நல்லா புரிஞ்சுக்கோங்க, இயேசுவுக்கு நம்ம எதையாகிலும் கொடுத்தால் அவர் நம்ம விட போறதே கிடையாது, நம்மளை விட போறது கிடையாது. பல மடங்கு நமக்கு திரும்ப கொடுத்து அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். யோசிச்சு பாருங்க, இயேசு இப்போ மரியாள் வயிற்றுல கருவாயிட்டார். கருவானதுக்கு அப்புறம் இயேசு கிறிஸ்து பிறக்கணும். அப்படி பிறக்கணும் அப்படிங்கும் போது பெத்லகேம் என்ற ஊருக்கு போறாங்க. அங்க போனா இவங்க ஏழை குடும்பம் அல்லவா, இவங்களுக்கு அங்க சத்திரம் கிடையாது, யாரும் ஒரு நல்ல வீட்டுக்காரங்க எங்க வீட்டுல தங்குமா அப்படின்னு சொல்ல வழி இல்லை. உங்க வீட்டுல ஒரு நாள் நைட்டு தங்குறாங்க, நான் ஏதோ ஒரு 200 ரூபா வாடகை நான் கொடுத்துட்றேன்னு கேட்க வழி இல்லை. எல்லாத்துலயும் கஷ்டப்பட்டதுனால இயேசு பெத்லகேம் போன போது எங்கேயும் இயேசு பிறப்பதற்கு என்ன கிடையாது, இடம் கிடையாது. இயேசுவை கருவுல கொடுத்துட்டா, ஆனா அந்த குழந்தைய பெற்றெடுக்கணுமே, டெலிவரி ஆகணுமே, அதுக்கு போய் கதவை திறக்கிறாங்க. என்னம்மா? அம்மா நான் கலிலேயாவிலிருந்து வந்திருக்கிறேம்மா, நாசரேத்து எங்க ஊருமா, அரசாங்கம் சொன்னதுனால இங்க வந்திருக்கிறேன், ஒரு நாள் நைட்டு தங்க இடம் கொடுத்தீங்கன்னா என் குழந்தைய பெற்று எடுத்துட்டு குழந்தைய நானும் நாங்க போயிடுறோமா. ஏமா ஏற்கனவே இடம் இல்லைம்மா, எங்களுக்கு பொருள் வைக்கவே இடம் இல்லை, நீ வேற வந்து கிடைப்போமா, வேற என்ன இடம் இருக்கா போய் பாருங்க, கதவை சாத்திடுறாங்க. அந்த குளிர்ல அந்த மரியாள் இயேசுவை கர்ப்பத்துல சுமந்துக்கிட்டு ஒவ்வொரு கதவா தட்டுறான். சத்திரக்காரங்கிட்ட போய் கேட்கிறா. சத்திரக்காரனா அந்த லாட்ஜி மாதிரி வச்சுக்கோங்களேன், பெரிய பெரிய அறைகள் போட்டு அதுக்கு ஒரு வார்டன் மாதிரி ஒருத்தர் இருப்பார். அவங்ககிட்ட கேட்கிறாங்க, ஐயா இந்த இடத்துல எங்கன்னா ஒரு படிக்கட்டு கீழே கொஞ்சம் இடம் கொடுங்க ஐயா, என் மனைவி குழந்தைய பெற்ற உடனே எடுத்துட்டு நான் போயிடுறேன்னு அந்த மரியாளுடைய வீட்டுக்காரர் யோசேப்பு கேட்கிறார். அவர் சொல்றாங்க, இல்லைங்க இங்க இருக்கிறவங்க வசதி உள்ளவங்க கோவப்படுவாங்க, என்னங்க நீங்க யாரோ தெரியாதவங்களெல்லாம் நீ என்ன படிக்கட்டு கீழே சத்திரத்துக்குள்ளதான் இடம் கொடுக்குற, என்ன நாங்களாம் வாடகை கொடுத்து இருக்கிறோமா இல்லையா, உங்களை கோவப்படுவாங்க, பெரிய பெரிய ஆட்கள், அதனால வேணாங்க சத்திரத்துல உங்களுக்கு இடம் இல்லை அப்படின்னு. அப்ப யோசேப்பு கண் கலங்கி நிற்கிறாரு. அவர் மனைவி வழியில துடிக்கிறார், பிரசவ வலி, எங்க எனக்கு தாங்க முடியலங்க, நான் குழந்தைய பெற்று எடுக்கணும், என்னால முடியலன்னு அந்த பெண் அழுகிறான். அந்த அழுகிறத பார்த்து அந்த சத்திரக்காரன் ஒன்று சொல்றான், ஐயா உங்க மனைவி துடிக்கிறத பார்த்தா எனக்கு கஷ்டமா இருக்கு, என் சகோதரி மாதிரி நான் அவங்களை நினைக்கிறேன், ஒன்று செய்வீங்களா, இந்த சத்திரத்தில் தங்குறதுக்கு நிறைய பிரபுக்கள், தொழிலதிபர்கள், அதிகாரிகள், தனவந்தர்கள், ஐஸ்வர்யம் நிறைய பேர் வந்திருக்கிறாங்க, இவங்க வர்றதுக்கு வாகனம் இருந்தது. இப்போ நம்மலாம் பைக்கில் வந்தவங்களாம் யார் கை வச்சு காட்டுப்பாங்க, நான் பைக்கில் வந்தேன், கை வச்சு காட்டுப்பாங்களாம், ஒருத்தர் தான் பைக்கில் வந்தாரா,
வேற யாருமே பைக்கில் வரலையா? ஏமா உங்கள் பைக்கில் நான் கேட்க மாட்டேம்மா, நீங்கள் என்னம்மா கையை தூக்குறதுக்கே பயப்படுறீங்க நீங்கள். சரி, ரொம்ப சந்தோஷம். புது வருஷத்தில் இன்னும் உங்களை ரொம்ப ஆசீர்வதிப்பாருங்க. இப்போ நாம் இங்கே வர்றதுக்கு பைக் வச்சுருக்கிறோம், சைக்கிள் வச்சுருக்கிறோம், ஷேர் ஆட்டோவில் வர்றோம், டிக்கெட் போட்டு அது என்ன சொல்கிறது டாடா மேஜிக்கில் வர்றோம், ஓலாவில் வர்றோம், ராபிடோன்னு வர்றோம். இதெல்லாம் நம்ம வர்ற வண்டியில் வந்து இறக்கி விட்டோன்னே ஒரு வேளை உங்கள் வண்டியாக இருந்தால் நீங்கள் அதை போய் எங்கே நிறுத்துவீங்க? ஒரு பார்க்கில் போய் நிறுத்துவீங்க பாருங்க. அது மாதிரி அன்றைக்கு அந்த சத்திரத்துக்கு வந்தவங்கெல்லாம் அவங்க கழுதையில் வருவாங்க, அதான் அவங்க பைக்கு, ஒட்டகத்தில் வருவாங்க, அப்புறம் வேகமாக போகிற சில கழுதை கோவேறு கழுதைன்னு சொல்லுவாங்க, அப்புறம் குதிரையில் வருவாங்க, குதிரை பூட்டின ரதத்தில் வருவாங்க, குதிரை வண்டியில் வருவாங்க. இப்படியெல்லாம் வந்த பின்பு இந்த மிருகங்களை கட்டுறதுக்கு ஒரு இடம் இருக்கும், பார்க் பண்ணணும். வந்து இறங்கி போயிடுவாங்க. இந்த மிருகத்தெல்லாம் கொண்டு எல்லாத்தையும் கட்டி போட்டு அதுக்கு தண்ணி காட்டி இடம் காட்டி அதை பனி இனி மழையில் பாதுகாக்க ஒரு ஷெட் இருக்குங்க. அதுக்கு பேர் தான் தொழுவம். என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சத்திரத்தில் இடம் இல்லை, ஆனால் எங்கே பிறந்தார் அவர் சொல்லுங்க? மாட்டு தொழுவத்தில் பிறந்தார். சத்திரக்காரன் எடை அவன் தான் சொல்கிறான். ஆமா, அவன் துடிக்கிறத பார்த்தா எனக்கே கஷ்டமாக இருக்குது. இங்கே இடம் இல்லை, அந்த மாடுகளெல்லாம் பின்னால் தான் கட்டி போட்டுருக்கோம். அங்கே போங்க, ஏதோ கொஞ்சம் ஆடு மாடு ஒதுக்கிக்கிட்டா நீங்கள் அந்த இடத்துல குழந்தைய பெற்று எடுத்துகிட்டு போங்கம்மா. உடனே அதுக்குள்ளே போகிறாங்க. ஆடு மாடு எல்லாம் உள்ளே நிற்கிது. நல்லா கவனிங்க, மனுஷனுக்கு தான் தெரியலை பிறக்க போகிறது யாருன்னு தெரியல, சத்திரக்காரனுக்கு தெரியலை. பல வீட்டு கதவை தட்டினாங்க, பிறக்கிறது தேவகுமாரன் தெரியல. யாரோ ஒரு தச்சனுடைய குடும்பம், தச்சனுடைய பிள்ளை அப்படின்னு எல்லாரும் நினைச்சிட்டாங்க. ஆனா அந்த தொழுவத்துக்குள்ள போன போது ஆடு மாடு ஒட்டகம் குதிரை எல்லாத்துக்கும் தெரிஞ்சு போச்சு, எங்க நடுவில் பிறக்க போறது சாதாரணமான குழந்தை அல்ல, எங்களை படைத்த ஒரு தெய்வம் மனுஷனா இங்க வந்திருக்கு. அந்த ஆடு மாடு எல்லாம் சந்தோஷத்தோடு சுற்றி நின்றுச்சு. அவங்க நடுவில் அந்த குழந்தைய பெற்றெடுத்தா குழு, பயங்கரமான குழு. ஆனா அந்த ஆடு மாடுகள் சூழ்ந்து நிற்கிறதுனால அதுவே அதுங்களுக்கு வெப்பமா இருக்கு, அந்த குழந்தையை பாதுகாக்க முடியுது. பைபிள்ல சொல்லியிருக்கு, குழந்தை பிறந்த உடனே சுத்தப்படுத்திட்டு அந்த குழந்தை எதுல சுத்தினாலாம்? துணிகளில் சுத்தினார் அப்படின்னு. ஏங்க, பிறந்த குழந்தை ஒரு முளம் இருக்கிறது. இந்த குழந்தைய சுத்துறதுக்கு எத்தனை துணி தேவைப்படும்? ஒரு டவல் இருந்தா போதாதா குழந்தைய சுத்த முடியாதா? ஒரு துப்பட்டா இருந்தா போதாதா குழந்தைய சுத்த முடியாதா? ஆனா பைபிள் சொல்லுது, பிறந்த குழந்தைய அந்த மரியா இயேசுநாதருடைய தாய் எப்படி சுத்தினாங்களா? துணிகளில் சுற்றி முன்னணையில் கிடத்தினார் அப்படின்னு சொல்லி. அப்ப துணிகள்னா என்னன்னா, ஒரே துணியா சுத்தி வைக்கிறது கூட அந்த அம்மாட்ட வசதி இல்லை. சில கந்த துணிகளை துண்டு துண்டா இருக்கிற துணியை மேலே போட்டு, உடம்பு கீழே ஒரு துணி கொடுத்து, தலைக்கு ஒரு துணியை போட்டு கட்டு போட்டு, காலுக்கு ஒரு துணியை போட்டு கட்டு போட்டு, இப்படியெல்லாம் சுற்றி தான் இயேசுநாதரை முன்னணியில் துணிகளில் சுற்றி துணி. அதனால தான் சாரா அது பேர் என்ன, சாரால் நவரூஜி அம்மா பாட்டு பாடுவாங்க, கந்தை துணியோ கர்த்தருக்கு கடும் ஏழை கோலம் வந்தோ அப்படின்னு பாடுவாங்க. கந்த துணி யாருக்கு கொடுத்தாங்க? இன்னைக்கும் நல்லா கவனிங்க, இயேசுவுக்கு அந்த சத்திரத்துல பிறக்க இடம் கொடுத்தாங்க. அவர் பிறந்து எல்லாம் கவனிக்கிறீங்களா? இயேசு பிறந்து 2000 வருஷம் ஆச்சு. இன்னைக்கும் நீங்க எருசலேமுக்கு போனால் இயேசு பிறந்த இடத்துல ஒரு தேவாலயம் கட்டி அங்க போர்டு வச்சிருக்கிறாங்க. இதுதான் 2000 வருஷத்துக்கு முன்னால மாட்டு தொழுவமாக இருந்தது. இதுல தான் இயேசு பிறந்தார். பிற்காலத்தில் இந்த இடத்துல நாங்க என்ன செஞ்சிருக்கிறோம்? ஒரு தேவாலயத்தை கட்டி எழுப்பியிருக்கிறோன்னு கோடிக்கணக்கான உலகமெங்கும் இருக்கிற பல பார்வையாளர்கள் கிறிஸ்தவர்கள் அந்த புண்ணிய தேசத்திற்கு போய் இயேசு பிறந்த அந்த தொழுவத்தில் முன்னாடி முட்டி போட்டு அந்த தேவாலயத்தில் நின்று அவரை நினைச்சிட்டு, இந்த மாட்டு தொழுவத்தில் பிறந்தீங்களே, அன்னைக்கு இடம் கொடுக்கல, இன்னைக்கு நான் என் இருதயத்தை கொடுக்குறேன்னு சொல்லி அவங்க ஆண்டவரை வேண்டிக்கிட்டு போறாங்க.
அப்போ சிலர் கேட்பாங்களா, சரி மாட்டு தொழுவம் இருந்த இந்த இடம் தான் தேவாலயம், இங்க தான் இயேசு பிறந்தாரு, ஓகே. இதுக்கு பக்கத்துல தானே சத்திரம் இருந்தது, அந்த சத்திரம் எங்க அப்படின்னு சொல்லி அந்த கைடுங்கிட்ட வழிகாட்டிங்கிட்ட கேட்டா அந்த இஸ்ரவேலுடைய வழிகாட்டிங்க சொல்வாங்களா, சத்திரம் இல்லைங்க, அது அடுத்தடுத்து நடந்த யுத்தத்துல அது உடைஞ்சி செதறி ஒண்ணு இல்லாம போயிடுச்சு. ஆனா எவ்வளோ யுத்தம் வந்த போதும் இந்த சத்திரம் மாத்திரம் எந்த சேதம் இல்லாமல் இன்னைக்கு வரைக்கும் பாதுகாக்கப்பட்டு தேவாலயமாய் வைக்கப்பட்டிருக்கிறது. அப்ப ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, இயேசுவுக்கு இடம் கொடுத்த சத்திரம் அல்லது அந்த ஆடு மாடு கொடுத்த அந்த தொழுவம் இன்னைக்கு வரைக்கும் பத்திரமா இருக்கு. இயேசுக்கு இடம் இல்லை, இயேசுக்கெல்லாம் தர முடியாது அப்படின்னு சொல்லி இருதயத்தை அடைத்து கொண்ட சத்திரம் மண்மேடாகி கால சூழ்நிலையில அந்த எல்லையிலே இல்லாதபடி போயிடுச்சு. இப்ப சொல்லுங்க, இயேசுவுக்கு இடம் கொடுத்ததுனால மரியாளும் பேசப்படுகிறாள், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்று சொன்னாரு. இரண்டாவது, இயேசுவுக்கு இடம் கொடுத்த அந்த ஆடு மாடுகள் இருக்கிற அந்த சத்திரம் இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. இன்னைக்கும் ஆண்டவர் சத்திரத்தை தேடி அல்ல, இங்க உட்கார்ந்து இருக்கவங்களுடைய இருதயத்தை தேடி இயேசு நடத்திற்கு வந்திருக்கிறார். நீங்க உங்க இருதயத்தை நீங்க கொடுப்பீர்களானால், உங்க இருதயத்தை கொடுப்பீர்களானால் உண்மையிலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் நீங்கள் இருப்பீர்கள். அல்லேலூயா. நான் ஆண்டவருடைய கிருபையினால லண்டனுக்கு யூகேன்னு சொல்லுவாங்கல்ல, 4 முறை கர்த்தர் கிருபை செஞ்சார். போன வருஷம் கூட நான் போயிட்டு வந்தேன், இந்த வருஷமும் அழைத்தார்கள், ஆனால் எனக்கு போக வாய்ப்பு இல்லை, முடியாது, எனக்கு நிறையா ஊழியம் இருந்ததுனால முடியலைன்னு. போனால் ஒரு மாதம் 25 நாள் போகணும், சபையை விட்டுட்டு போக முடியலன்னு விட்டுட்டேன். போன முறை நானும் என்னுடைய மனைவியும் யூகே போனேன். அப்போது அங்கே ஒரு அரண்மனை இருக்குது, எலிசபெத்துன்னு சொல்லி, அதில் ஒரு மகாராணி, அவங்க இறந்துட்டாங்க, இப்போ இறந்துட்டாங்க. அவர்களுடைய பேலஸை எங்களுக்கு காட்ட கூட்டு போனாங்க. அந்த பேலஸ் எல்லாம் நாங்கள் பார்த்தோம். அது மேலே ஒரு கொடி பறக்கும், அந்த கொடியை வச்சு இன்னைக்கு மகாராணிங்க இருக்கிறாங்களா அல்லது அவுட் ஆஃப்ல இருக்கிறாங்களாங்கிறத அந்த கொடியை வச்சே காட்டுவாங்க. கொடி இந்த கலரில் கொடி பறந்தால் உள்ளே இருக்கிறாங்க, இந்த கொடி பறந்தால் அரண்மனையில் அவங்க இல்லை. ஆனாலும் அது பார்க்க வேண்டிய இடம், நல்ல குதிரைகள் எல்லாம் இருக்கும், நல்லா யூனிஃபார்ம் போட்டு 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை அந்த ப்ரைடு மாறுவாங்க. இந்த குதிரை பேர் போயிட்டு வேற குதிரைகள் வேற ஆட்கள் வருவாங்க. ரொம்ப பார்க்க ரொம்ப இதாக இருக்கும். ஆயிரக்கணக்கான மக்கள் 2 பக்கமாக நின்று போட்டோ எடுத்து பார்ப்பாங்க. அப்போ அங்கே நான் போயிருந்த போது அங்கே இருக்கிற கைடு ஒரு காரியம் சொன்னேன், நல்லா கவனிங்க, கைடு சொன்னேன். 200 வருஷத்துக்கு முன்னால் அந்த யூகேல ஒரு ராணி ஒருத்தங்க இருந்தாங்க, அவங்க பேரு விக்டோரியா மகாராணி. கேள்விப்பட்டிருப்பீங்க நீங்கெல்லாம், நிறைய விக்டோரியாங்கிற பேர்லாம். இங்க யாருன்னா விக்டோரியா இருக்கிறீங்களா? யாருமே இல்லையா? சரி, விக்டோரியா மகாராணி, அந்த அம்மா பேர் மகாராணி. அந்த அம்மா ஒரு நாள் 200 வருஷத்துக்கு முன்னால் நடந்த சம்பவம். சாயந்தர நேரத்தில் கொஞ்சம் நேரம் என்ன செய்யணும், அவங்க அப்படியே வாக்கிங் போவாங்க. அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம நாடு மாதிரி கிடையாது. சாயந்தரம் 6 மணி 5:30 சூரியன், சில நேரத்தில் சூரியன் ராத்திரி 11 மணி வரைக்கும் சூரியன் இருக்கும். 11 மணி வரைக்கும் இருட்டவே இருட்டாது, வெளிச்சமாக இருக்கும். அதுக்கப்புறம் மறையும், திருப்பி 3 மணிக்கெல்லாம் சூரியன் உதயமாயிடும். அது அந்த நாட்டினுடைய பூகோள அமைப்பு அந்த மாதிரி. அப்போ ஒரு நாள் அப்படி இருக்கும்போது இந்த அம்மா என்ன பண்ணியிருக்கிறாங்க, அரண்மனையில் நான் கொஞ்சம் அப்படியே இந்த வழியாக நான் வாக்கிங் போயிட்டு வர்றேன் அப்படின்னோடனே அவங்க கூட ஒரு மெய் காப்பாளர் உதவியாளர் கூப்பிட்டு வாக்கிங்லையா நடந்தே வந்துட்டாங்க. நடந்தே கொஞ்சம் தூரம் வந்திருக்கும் போது திடீர்னு சொல்லி மழை பெய்ய ஆரம்பித்து விட்டது. மழை கொஞ்ச நேரத்தில் நல்ல மழை பெஞ்சது. உங்களுக்கு தெரியும், இங்கிலாந்தெல்லாம் பார்த்தா குளிர் பிரதேசம். இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே பனிக்கட்டியே விழும், அந்த மாதிரி இருக்கும். சில நேரங்களில் கார்கள் மேலெல்லாம் பனிக்கட்டியே மூடிடும் இந்த மாதிரி நேரத்தில், இப்போ டிசம்பர் மாதம்லாம். அப்போது அவங்க என்ன செஞ்சுருக்கிறாங்க, மழை பெய்யும் போது குளிர்ந்த உடனே உடம்பெல்லாம் நனைஞ்சி கொஞ்சம் நடுங்க ஆரம்பிச்சிட்டாங்க. சுற்றும் முற்றும் பார்த்தாங்க, அங்கே ஒரு வீடு இருந்தது. அந்த வீட்டுக்குள்ளே போய் கதவை தட்டினாங்க. கதவை தட்டின உடனே யாராவது இருக்கிறீங்களா அப்படின்னு கதவை தட்டினாங்க. அப்போது வெளியில் மழை பெய்யுது குளிருதுன்னு தெரிஞ்சு அந்த குடும்பத்தார் எல்லாருமே அந்த வீட்டு ஹாலில் என்ன செய்வாங்கன்னா
ஒரு விறகை போட்டு எரிப்பாங்க. அந்த அடுப்பு ஒரு மாதிரி எரியும். அதுக்கிட்ட உட்காந்து எல்லாரும் என்ன செய்வாங்க, குளிர் காய்வாங்க. இப்போல்லாம் அப்படி கிடையாது. முன்னெல்லாம் விறகு கரியெல்லாம் போடுவாங்க. இப்போ அப்படிலாம் எலக்ட்ரானிக்லேயே வந்துருச்சு. நெருப்பு மாதிரி எரிஞ்சு ஹீட் ஆகிடும். அது பக்கத்தில் போய் உட்காந்தோன்னா அந்த ரூமே அப்படியே வார்ம் ஆகிடும். அங்கே வந்து அதை ஆஃப் பண்ணிட்டா கொஞ்சம் ஜில்லுன்னு ஆயிடும். இது இப்போவும் இருக்கிறதா அந்த இது. அப்போ என்ன செஞ்சாங்க, கதவை தட்டினோன்னு உள்ள விறகு போட்டு சூடு ஏற்றுவாங்க. கொஞ்சம் நேரம் போய் நம்ம உட்காரலாம் அப்படின்னு நினச்சி அந்த அம்மா ஆசைப்படும் போது தட்டுறாங்க. கதவையே என்ன செய்யலை, திறக்கலை. அப்போது வீட்டுக்காரர் சொல்கிறாரு, அம்மா யாரோ என்னங்க வழி போக்குற யாருன்னா போவாங்க, மழைகளை பெய்யுது இல்லை, அதனால என்ன பண்ணுறாங்க, உள்ளே வர்றது கதவை தட்டுவாங்க. வர்றவங்களாம் உள்ளே தங்குறதுக்கு நம்ம என்னம்மா சத்திரமாக கட்டி வச்சுருக்குறோம், வேணாம் தட்டிட்டு அவங்க போட்டோம், இல்லைன்னா வராண்டாவில் நின்றுட்டு போட்டோம், வீட்டுக்கு நீங்கள் சும்மா இருங்க அப்படின்னு. சரி, வீட்டுக்காரரும் பேசாமல் இருந்துட்டார். தட்டி பார்த்துட்டு திரும்பியும் அப்படியே வராண்டால அவருடைய மெயின் பாதுகாப்பாளர்கள் நனைஞ்சிக்கிட்டே நிற்கிறாங்க. ஆனால் மழை பெய்ய ஆரம்பித்த உடனே அரண்மனையில் பரபரப்பாயிடுச்சு. ஒன்று சொன்னாங்க, ஐயா இந்த மகாராணி இப்போ தானே வாக்கிங் போயிட்டாங்க, போய் 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் ஆயிடுச்சு, மழை பெய்ய ஆரம்பிச்சிச்சுட்டு உடனே குதிரையை கூட்டின ரதங்களை எடுத்துக்கொண்டு அவங்க என்ன செய்ய வேகமாக வர்றாங்க. எந்த திசையில் போனாங்களே தெரிய, ஆளுக்கு ஒரு 4 திசையில் அரண்மனையிலிருந்து எந்தெந்த பாதை இருக்கோ எல்லா பாதையிலையும் வண்டி எடுத்துக்கொண்டு வேகமாய் வர்றாங்க. அப்படி வேகமாய் வரும்போது இந்த வீட்டுக்கிட்ட வரும்போது வெளியில இவங்க ஓரமா அந்த இதுல ஒண்டி போய் நிக்கிற காட்சியை பார்த்தார்கள். பார்த்த உடனே குதிரை வண்டி வந்து அப்படி பக்கத்துல நின்று அதுல இருக்கிற இறங்கி அவங்களுக்கு சல்யூட் அடிச்சு, அம்மா ஏறுங்கம்மா, வண்டியில ஏறணும்னு சொல்லி அவங்களுக்கு மேல ஹீட்டா இருக்கிற அந்த சொற்று மாதிரியான ட்ரெஸ் எல்லாம் கொண்டு வந்து அவங்களுக்கு கொடுத்து மேல போத்திக்கிட சொல்லி வண்டியில ஏற்றுறாங்க. அப்போ உள்ள இருக்கிறவங்களுக்கு இந்த குதிரை வண்டி சத்தம், குதிரை சத்தம் என்ன செய்யுது, கேட்குது. என்னடா நம்ம வீட்டு வாசல் வரைக்கும் சத்தம் கேட்குது என்னன்னு தெரிஞ்சுட்டு சரின்னு ஆவல்னால போய் கதவை திறந்தா இந்த விக்டோரியா மகாராணி குதிரை வண்டியில் ஏறிட்டாங்க. வண்டி என்ன செய்ய போகுது, புறப்படும் போது கதவை திறந்த உடனே சிரிச்சுக்கிட்டே அவங்கள பார்த்து சொன்னாங்களா, பாய் அப்படின்னு சொன்னாங்க. என்ன சொன்னாங்க, என்னம்மா ஒன்றுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க, பாய். வண்டி போயிடுச்சு. இந்த வீட்டுக்காரங்களுக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. அப்போ இவ்வளோ நேரம் என் வீட்டு கதவை தட்டினது விக்டோரியா மகாராணியா? ஐயோ, இந்த உலகத்தையே ஆளுகிற மகாராணி என் வீட்டு கதவை தட்டி இருக்கிறாங்களே. தெரிஞ்சிருந்தா கதவை திறந்து உள்ள உட்கார வச்சிருப்போமே, காப்பி கொடுத்துருப்போமே, அவங்க கூட பேசி இருப்போமே. எங்க சொந்தக்காரர் யார் திரும்ப எங்க வீட்டுக்கு வந்தது, விக்டோரியா மகாராணி வந்தாங்க நான் சொல்லியிருப்பேனே. அதெல்லாம் அந்த பாக்கியம் என்னை விட்டு போயிடுச்சேன்னு சொல்லி வேதனைப்பட்டார்களாம். வேதனைப்பட்டு என்ன பிரயோஜனம்? எவ்வளவு நேரம் உன் வீட்டு கதவை தட்டினாங்க, திறந்தியா? கதவை மூடிட்டு போயிட்ட. இன்னைக்கு அவர் பாய் சொல்லிட்டு போயிட்டாரு. எவ்வளவு பெரிய சாக்கியம், எவ்வளவு பெரிய பாக்கியம் போயிடுச்சு. என் அன்புக்குரியவர்களே, நான் செய்தியை முடிக்க போறேன். இன்னைக்கும் இயேசு கிறிஸ்து உன் இதய கதவை தட்டி கொண்டு இந்த இடத்துல அவர் வந்திருக்கிறார். வேதம் சொல்கிறது, இதோ வாசற்படியே நின்று கதவை தட்டுவேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தார், அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடு போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடு போஜனம் பண்ணுவான். இன்னைக்கு இயேசுநாதர் உங்க இதய கதவை தட்டுறார். நீங்க இந்துவாக இருக்கலாம், இஸ்லாமியர்களாக இருக்கலாம், பேருக்கு கிறிஸ்தவர்களாக இருக்கலாம், கடவுள் இல்லை தெய்வமே இல்லைன்னு சொல்லுகிற ஒரு கருத்தை கொண்டவர் யாரா வேணாலும் இருங்க. ஆனா உங்க இதய கதவை இயேசு தட்டி, அம்மா கதவை திறக்கிறியா? அன்னைக்கு மரியாளுடைய கதவை தட்டினப்ப அவ கற்பத்தை எனக்கு கொடுத்தான். தொழுவத்துடைய கதவை தட்டினேன், அந்த ஆடு மாடுகள் அந்த இடத்த எனக்கு கொடுக்குது. இன்னைக்கு நான் உன் கதவை தட்டேன். நான் உனக்குள்ள வந்துட்டேன்னா போதும், உன் கஷ்டத்தெல்லாம் நான் பார்த்துக்கிடுவேன். உனக்கு இருக்கிற தரித்திரத்தை நான் பொறுப்பேற்றுக் கொடுறேன். உன் வீட்டில் இருக்கிற குழப்பத்தை நான் சரி பண்ணுறேன். உன் மனசுல இருக்கிற துக்க வேதனையை நான் மாத்துறேன். குடிகாரனா இருக்கிற உன் பிள்ளைகள், உன் புருஷனை நான் நல்ல இருதய உள்ளவனா நான் மாத்துறேன். வேலை வாய்ப்பு இல்லாதபடி கடன் மேல கடனை வாங்கி வாழ்வதா சாவதா நினைக்கிறாய் அல்லவா, அந்த நிலைமையை நான் மாத்துறேன். வீட்டுக்குள்ள மாத்திரம் வர கொஞ்சம் நீ கதவை தர. நான் கதவை தள்ளிக்கிட்டு உள்ள வர மாட்டேன். நீ திறந்தால் நான் உள்ள வருவேன். நீ திறக்கிறேன்னா அந்த மகாராணி அம்மா எப்படி போன அது மாதிரி போயிடுவாங்க.
கதவை உடைச்சிக்கிட்டு உள்ள வர்றது யாரா இருப்பாங்க? யாரோ யாருமா? திருடங்க. வேணா அழகா அந்த குழந்தை சொல்லுவாரு. நீங்க என்னதான் 4 பூட்டு போட்டு வச்சாலும் பக்கத்துல ஒரு ஓட்டையை போட்டு உடச்சிக்கிட்டு என்ன செஞ்சிருவான்? அவன் யார்? அவன் திருட. ஆனா இயேசு ஜென்டிலா சொல்ற, நான் கதவை தட்டுறேன், நீ திறந்தேன்னு சொன்ன நான் உள்ள போறேன், நீ வேண்டாம்னா நான் வெளியே போறேன். இன்னைக்கு உங்களை எதுக்கு இங்க ஆண்டவர் கூட்டு வந்தார் தெரியுமா? சிலர் உங்களால் வர முடியாதபடி இருந்திருக்கலாம், ஆனாலும் வந்திருக்கிறீங்க. ஏன் தெரியுமா? உங்க இதய கதவை தட்டுற இயேசுவுக்கு கதவை திறப்பதற்காக. இன்னைக்கு நீங்க அந்த கதவை திறந்துக்கிறீங்க. இன்னைக்கு ஆண்டவரே என் உள்ளத்துக்குள்ள ஒரே ஒரு நீங்க ஜெபம் பெறும், இயேசுவே எனக்குள்ள வாரும் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னா போதும், இன்னைக்கு உங்க வாழ்க்கை ஆசீர்வதிக்கும். நீங்க யாரா வேணா இருங்க, நீங்க எந்த கடவுளை வேணாலும் வணங்குங்க, எந்த கடவுள் நம்பிக்கை அது இருக்கட்டும், அது ஓரமா இருக்கட்டும். அதெல்லாம் நான் குறை சொல்லல, அதெல்லாம் எடுத்து போட்டுட்டு வாங்கன்னு சொல்லல. உங்களுக்குள்ள என்ன தேவ பக்தி, உங்களுடைய தாய் தகப்ப, உங்க தாத்தா பாட்டி யார் யாரெல்லாமோ சிலர் சொல்லியிருப்பாங்க, அது இருக்கட்டும். ஆனா தினந்தோறும் காலையில எழுந்த உடனே நெஞ்சில கை வச்சுட்டு இயேசுவே என்னோடு கூட வாங்கன்னு ஒரு 10 முறை சொல்லிட்டு நீங்க எந்திரிச்சு போங்க. டெய்லி 10 முறை. ராத்திரி படுக்க போகும்போது இயேசுவே இன்னைக்கு என் கூட இரவு தங்குங்க, என் வீட்டில் தங்குங்க, அன்னைக்கு தொழுவத்தில் தங்குனீங்க, இந்த சின்ன வீட்டில் தங்குங்கன்னு சொல்லுங்க. உங்க கூட தங்குவார். காலையில் உங்க கூட வருவார், இரவு உங்க கூட தங்குவார். இதை டெய்லி ஒரு 10 தடவை சொன்ன 10 முறை இயேசுவே என் கூட தங்குங்க, இயேசுவே என் கூட தங்குங்க. என் கதவை இதுதான் பெரிய ஜபம் தான். கிறிஸ்தவங்களை பார்த்து என்ன ஜபம் பண்ணது அப்படிலாம் நீங்க சொல்ல வேண்டியது. இதை மாத்திரம் நீங்க செஞ்சா போதும், நிச்சயம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எத்தனை பேர் ஐயா நான் என் இருதயத்தை கொடுக்குறேன் அப்படின்னு விரும்புகிறவங்க கொஞ்சம் கை உயர்த்தி காட்டுங்க பார்க்கலாம். நான் ஜெபம் பண்ண போகிறேன், என் இருதயத்தை நான் இயேசுவுக்கு தாரேன். அன்னைக்கு இருதயத்தை தர மறுத்ததுனால தான் அன்றைக்கு விக்டோரியா மகாராணி உள்ள வர்ற சாக்கியத்தை இழந்துட்டாங்க. இன்னைக்கு இயேசுவுக்கு நம்ம இடம் கொடுப்போம். அப்படியே கொஞ்சம் எழுந்து நில்லுங்க பார்க்கலாம். கை உயர்த்துறவங்களாம் எழுந்து நில்லுங்க பார்க்கலாம். வாங்க அப்படியே முன்னால் வந்துடுங்க. நான் ஒரு ப்ரேயர் பண்ணிடுறேன். ப்ரேயர் பண்ணி நான் இப்போ முடிக்க போகிறேன். மணி 8 ஆகுது. ஜெபம் பண்ணி நான் முடிக்கிறேன். நான் அதில் வாங்கம்மா முன்னாடி வாங்க, தயக்கலாமா வாங்க வாங்க எல்லாரும் முன்னால் வந்து நில்லுங்க. ஆமென். அல்லேலூயா.